அன்யாங் டார்மீஸ், வெல்கம் டு ஃபேண்டசி ஃபிக்ஸ். இது உங்கள் தியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆரம்புக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். வித் கிரிமினல், யா அதுதான் நம்ம டைட்டில். ஓகே, டைட்டில்லையே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. யா நம்ம ஆரம்பம் ஒரு கிரிமினல். ஓகே ஓகேடா, இப்போ நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம். நம்ம நம்ஜூன் சைடு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு கிரிமினலாக இருக்கார். ஸோ எப்படின்னா கொட்டேஷன் கிடச்சா அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருப்பார். ஆள் கடத்துறது, கன்று மாற்றுறது, அந்த மாதிரி விஷயம்லாம். அப்படியே நம்ம உங்கள் சைடு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் காலேஜ் போகிறதுக்கு பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்த்தா பக்கத்தில் ரொம்ப கூட்டமாக இருக்குது. நிறைய பேர் அந்த சைடு ஓடி போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. சரி என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் அந்த கூட்டத்துக்கு இடையில் போய் பார்த்தா ஒரு பர்சன் அப்படியே தலையிலேருந்து அவ்வளோ பிளட்டு வந்துகிட்ருக்கு. அவர் அங்கே ஒரு பெஞ்சு மேலே உட்காந்துருக்காரு. பார்த்தா அவர் முன்னாடி முட்டி போட்டு ஒரு பர்சன் உட்காந்துருக்காரு. அவரே தான் அவரை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சடனாக உங்கள் பஸ்ஸு வந்திருக்கும். நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க. அப்படியே விண்டோ சைடில் இருந்து அந்த பஸ்ஸு போகும்போது அவரே தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கான ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் அவரை அங்கே பார்க்குறீங்க. அப்படியே தான் நீங்கள் காலேஜ் போயிருப்பீங்க. ஆனால் காலேஜ் போனாலும் உங்களுக்கு திங்கிங் எல்லாம் ஃபுல்லாக அவரை பற்றியே தான் இருக்குது. நீங்களும் நினைக்கிறீங்க, என்னது காலையிலேருந்து ஒரே அவர் ஞாபகமாகவே இருக்குது. ஆனால் அந்த மனுஷன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இன்றைக்கி தான் பார்த்தேன். எதுக்கு நான் இப்படி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் இங்கே உங்கள்கிட்டயே புலம்பிகிட்ருக்கீங்க. இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்படி தான் காலேஜ் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்து உங்கள் ரூமில் உட்காந்து ஃபுல்லாக அவரை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. ஐயோ, எவ்வளோ பிளட்டு வந்துருந்துச்சு. அவர் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாரா? ஏன் என்னை அவரை பற்றி யோசிச்சுட்ருக்க? என்னன்னு சொன்னப்போ ஐயோ ஒன்றும் புரியலையே, யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள்கிட்டயே எப்படி புலம்பிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படி தான் டேஸை ஸ்கிப் ஆகிட்ருக்கு. இப்படி ஒரு 1 வீக் போயிருக்கும். பார்த்தா எகெயின் நீங்கள் அந்த பர்சனை ரோட்டில் பார்க்குறீங்க. பட் இந்த வாட்டி யாருமே கூட இல்லை. ஸோ நீங்கள் அவர்கிட்ட போய் பேசுகிறீங்க. ஹலோ, யாரு நீ? அது அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் அங்கே ரோட்டில் உட்காந்துருந்தீங்க. அப்போ கூட உங்கள் தலையில் அடிபட்டுருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஓகேவா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தியா? எங்கே பார்த்த? அங்கே தான், அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில். ஓ, அன்னைக்கியா? என்ன விஷயம்? இல்லை, அன்றைக்கி உங்களுக்கு தலையில் அடிபட்டுருந்துச்சு. நீங்கள் அதுக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்களா? யாரு? ஆமாம், நீ யார்? எதுக்கு என்கிட்ட வந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லைங்க, அன்றைக்கி உங்களுக்கு அடிபட்டுருந்துச்சு. எனக்கு அதை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு வேறு அப்போது காலேஜுக்கு டைம் ஆயிருந்துச்சு. அதான் நான் டக்குன்னு கிளம்பிட்டேன். இப்போது ஓகேவா நீங்கள்? ஓ, நான் யாருன்னு தெரியல. ஓகே தான், பரவாயில்ல. ஓகேங்க. உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? என் பேரா? என்ன தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? அதுக்கு இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கேட்டேன். ஓ, என்னோடய பேர் கிம் நம்ஜூன். பட் எல்லோரும் ஆரம்பம் தான் கூப்பிடுவாங்க. ஓ ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? என்ன நல்லா இருக்கு? இல்லைங்க, உங்கள் நேம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். சரி. ஆமாம், நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு என்னாச்சு? பாரு, ஏதோ வந்து என்னாச்சுன்னு கேட்டேன், அதனால தான் நான் சொன்னேன். ஆனால் நீ கேட்குற எல்லாத்துக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லிகிட்ருக்க முடியாது, புரியுதா? ஐயோ அப்படி இல்லைங்க. இல்லை, உங்களுக்கு அடிபட்டுருந்துச்சு. அது மட்டும் இல்லை, உங்கள் முன்னாடி இன்னொரு பர்சன் வேறு உட்காந்துருந்தாங்களா? எனக்கு அதான் யாருன்னு தெரியல.
ஆ, அதான் எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அன்றைக்கி வேறு நான் சீக்கிரமாக கிளம்பிட்டேன். இங்க பாரு, அதான் உனக்கு ஒன்றும் தெரியலல்ல. நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். புரியுதா? ஆமாம், யார் நீ? இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? டைம் பார்த்தியா எவ்வளோ ஆகுது? இல்லைங்க, நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதான் இப்போ தான் முடிஞ்சு அதான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓ, இங்கே பாரு, இந்த டைம்லலாம் இந்த ஏரியாவிலலாம் நடக்காத. அவ்வளோ சேஃப் இல்லை. ஓகேங்க. ம். இன்னொரு வாட்டி நான் இந்த மாதிரி நேரத்தில் உன்னை இங்கே பார்க்கக்கூடாது. பார்த்தா செவில்லே விடுவேன். புரியுதா? ஆ ஆ ஆ, என்னது? புரியுதான்னு கேட்டேன். ஆ ஆ ஓகே, புரியுது புரியுது. ம், கிளம்பு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆமாடா, அது நம்ம ஆரம்தான். ஸோ நீங்களும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டீங்க. என்ன இவர் அப்படியே உரிமையாக பேசுகிறாரு? அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்? அவனுக்கு என்ன நடந்துச்சு தானே கேட்டேன். அதுக்கு எப்படி இப்படி கோவப்படணும்? அப்படி புலம்பிட்டே நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அப்படி தான் டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இப்போல்லாம் அடிக்கடி ஆரம்ப விடைய வச்சு பார்க்குறீங்க. பேசணும்னு உங்களுக்கு மனசு தோணும். பட் அப்போல்லாம் நீங்கள் அன்றைக்கி அவர் பேசினது தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ பயந்துக்கிட்டே நீங்கள் பேச மாட்டீங்க. ஸோ இப்படி தான் ஒரு நாள் நீங்கள் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருப்பீங்க. ஸோ தெரியாத்தனமாக ஒரு ஆள் மேலே இடிச்சிடுறீங்க. அவரும் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஏய், அறிவு இருக்கா? நீ நீ அந்த பொண்ணுல்ல? ஆ, நீங்களா? சாரிங்க, நான் தெரியாமல். ஆ, ஆமாம், எப்போ பார்த்தாலும் இப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையிலே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன? அது பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே முன்னாடி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பர்சன் தலையில், கையில், காலில் அவ்வளோ பிளட் அங்கே கீழே படுத்து கிடக்காரு. நீங்கள் அதை பார்த்து அப்படியே ஷாக்காக நிற்கிறீங்க. என்னங்க இது? ஆ, பார்த்தா தெரியல, அடித்து போட்டிருக்கேன். ஆ, அடித்து போட்டிருக்கீங்களா? அதை ஏங்க இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க? அப்புறம் அதோ அந்த கல்லை தூக்கி தலையில் வச்சு சுமந்துக்கிட்டு சொல்லவா? என்னது? ஏய், என்ன நீ? அதான் பார்த்துட்டல, கிளம்பு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? அதான் கண் இருக்குல்ல, பார்க்குறல்ல என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. அப்புறம் திரும்பவும் அதையே கேட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ ஏங்க, அது ஒரு ஜீவன்ங்க, அப்படி பண்ணக்கூடாதுங்க. எதுக்குங்க அடிக்கிறீங்க? ஏய், இங்கே பாரு, இது என்னோட தொழில், நான் அப்படி தான் பண்ணுவேன். நீ மூடிட்டும் வேலையை பார்த்துட்டு போ. என்னது தொழிலா? அப்போது நீங்கள் நீங்கள் யார்? நானா? நான் போலீஸ் தேடிட்டுருக்கிற ஒரு கிரிமினல். ஆனால் என்னன்னு தெரில, போலீஸ் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறேன் நான். எப்பயும் ஓ முன்னாடி வந்து இப்படி மாட்டிகிட்ருக்கேன். அதான் என்னன்னு தெரியல. கிரிமினலா? என்னங்க சொல்கிறீங்க? ஏய், நீ அப்புறமா போய் ஷாக் ஆகிக்கோ. எனக்கு வேலை இருக்குது, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பு. என்னங்க என்னங்க இதெல்லாம்? ஏய், என்னடி என்னங்க வாங்க போங்கன்ட்டு கிளம்ப போறியா? இல்லை இது மாதிரி ஒன்றே ஆக்கவா? ஐயோ, இல்லை இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பயத்திலே நீங்கள் அங்கேருந்து ஓடிட்டீங்க. உங்களுக்கு வீட்டுக்கு போயும் ஒரே ஆரம் ஞாபகமாகவே இருக்குது. இதுக்கு இப்போ நான் இப்படி இருக்கேன்? ஏன் அவர் ஞாபகமாகவே இருக்கு எனக்கு? ஒன்றுமே புரியலையே. ஐயோ வையன், என்னடி உனக்கு பிரச்சனை? இது வரைக்கும் இப்படி இருந்ததே இல்லையே. இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஏதோ தப்பாக இருக்கு வையன், சரியில்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இப்படி தான் டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. டேஸஸ் போக போக உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் நம்ஜூனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படி தான் ஒன் ஃபைன் டே நீங்கள் நம்ஜூனை பார்க்க போகிறீங்க. பார்த்தா அந்த சிட்டியோட எண்டில் ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குது. அங்கே தான் எப்பயும் நம்ஜூன் இருப்பான்னு உங்களுக்கு தெரியும். நீங்களும் அங்கே தான் போகிறீங்க. போய் பார்த்தா அங்கே வந்து தம் அடிச்சுட்டு இருக்கான். நீங்களும் அவங்ககிட்ட போகிறீங்க. இது ஒரு நைட் டைம். ஏய், எதுக்கு நீ இப்போ இங்கே வந்த? என்ன போலீஸை கூப்பிட்டு வந்திருக்கியா? ஐயோ ஐயோ இல்லைங்க, நான் உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன்.
என்கிட்ட பேசிட்டு போலானா? ஆமாம், இந்த இடம் யாருக்கும் தெரியாதே. நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்லைங்க, உங்கள நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். அதான். வாட்ச் பண்ணியிருக்கியா? அப்போ நீ ஸ்பையா? உண்மையை சொல்டி. ஐயோ! அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன் ஸ்பையா இருந்தால் மட்டும்தான் உங்கள வாட்ச் பண்ணணுமா என்ன? உங்கள பிடிச்சிருந்தா வாட்ச் பண்ணக்கூடாதா? என்னது? பிடிச்சிருந்தாவா? என்னடி உளறிட்டுருக்க? உளரலங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு உங்கள பிடிக்கும். ஆனால் அது எப்படின்னு எனக்கு தெரியல. உங்கள பார்க்கணும், உங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல. இங்கே பாரு, நீ இப்போ சின்ன பொண்ணு. அதெல்லாம் அப்படிதான். அது வயசு கோளாறு தான், வேற ஒன்றும் இல்லை. நீ கிளம்பு. அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். எனக்கு முடியல. படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் உங்கள் ஞாபகம் தான். ஏன்னு எனக்கும் புரியலைங்க. ஆ, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஆளெல்லாம் கிடையாது நான். புரியுதா? எப்போ வேணால் எது வேணாலும் நடக்கலாம். நான் பண்ணுற வேலைக்கெல்லாம் இப்போவும் நான் உயிரோடு இருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்படணும். இங்கே பாரு, அப்படி நீ உண்மையாக சொல்கிறியா என்னென்னலாம் எனக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் அப்படியே மறந்துடு. அதான் உனக்கு நல்லது. இங்கே பாருங்க, நீங்கள் என்ன லவ் பண்ணலன்னு சொன்னால் கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மறந்துடுன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா அது சொல்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. இங்கே பாரு, நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் யார்கிட்ட இப்படி இருந்து அட்வைஸ் பண்ணது கிடையாது. புரியுதா? ஏதோ 2, 3 வாட்டி பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லி தான் உன்கிட்ட சொல்கிறேன். உன்னோட லைஃப் உனக்கு நல்லா இருக்கணும்னு நினச்ச அப்படின்னா மறந்துட்டு உன்னோட வாழ்க்கையை பாரு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்படின்னு சொல்கிறான். சடனாக நீங்கள் நம்ஜூனை இழுத்து அவன் லிப்பில் கிஸ் பண்ணுறீங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு அவனுக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. அவன் அப்படியே ரியலைஸ் பண்ணிவிட்டு உங்களை பிடிச்சி தள்ளி விடுறான். ஏய், என்னடி, என்ன பண்ணிகிட்ருக்க? செடியூஸ் பண்ணுறியா? இங்கே பாருங்க, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கல. 2, 3 நாளாகவே எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அதான் பண்ணேன். இங்கே இங்கே பாரு, எனக்கு கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கு நான் தான் கிடச்சேனா? வேறு எவன்கிட்டயாச்சும் போக வேண்டியது தானே? இங்கே பாருங்க, அசிங்கமாக பேசாதீங்க. நான் நான் உங்கள்கிட்ட தான் இப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். எதுக்கு இப்படி தப்பாக பேசுகிறீங்க? இப்போ இப்போ எதுக்கு அழுகுற நீ? ஆ, பின்ன என்னங்க, ஆசையாக வந்தா இப்படி எல்லாமா பேசுவீங்க? ஆ, சரி, அழாத. அழாதன்னு சொல்கிறேன்ல, அழாத. சரி, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிற? எனக்கு தெரியலங்க. ஆனால் நான் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, நான் நான் பொறுமையாக உனக்கு சொல்கிறேன், கேளு. நான் இப்போது உன்னை லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். நீயும் நம்பி இருப்ப. ஆமாம், இவன் நம்மளுக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லி. சடனாக ஒரு நாள் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் உனக்கு வருதுன்னு வச்சுக்கோயேன். என்ன பண்ணுவ? ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? இங்கே பாரு, நான் நீ அழுகணும்னு சொல்லிட்டுலாம் சொல்லலை. உண்மையை தான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு அந்த ஒரு நியூஸ் வரும். ஏங்க இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் இப்போ இந்த வேலை பண்ணிகிட்ருக்கிறதுனால மட்டும்தான் நீங்கள் செத்து போவீங்க நான் சொல்லிடுறீங்க. யாராக இருந்தாலும் பொறப்புன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அவங்க இறந்து போவாங்க. அதுக்கு அவங்க என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னலாம் ஒன்றும் கிடையாது. புரியுதா? இங்கே பாரு, நான் என்ன சொன்னாலும் நீ இப்போ கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை. நீ கிளம்பு ஃபஸ்ட்டு இங்கேருந்து. சரிங்க, நான் போகிறேன். ஆனால் மைண்டில் வச்சுக்கோங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேன். இங்கே பாரு, நீ என்ன தான் நினச்சாலும் நான் திருப்பி உன்னை லவ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஓ, அப்படியா? சரி, ஓகே. அப்போது நான் கொடுத்த கிஸ் எனக்கு திருப்பி கொடுங்க. என்னது? கிஸ்ஸா? ஆமாம்,
அதான் நான் மட்டும் உங்களுக்கு கொடுத்தேன்ல. அத நான் உங்கள லவ் பண்ணனால உங்களுக்கு குடுத்தேன். நீங்க தான் என்ன லவ் பண்ணலன்னு சொல்றீங்க. அப்ப நான் குடுத்தத எனக்கு திருப்பி குடுத்துருங்க. ஏய்! என்னடி? அறிவு இருக்கா உனக்கு? இதுக்கு அறிவெல்லாம் வேணும்னு இல்ல. நான் குடுத்தத எனக்கு திருப்பி தரணும். இல்லன்னா நான் இந்த இடத்த விட்டு போமாட்டேன். ஏய்! என்னடி பேசிட்டு இருக்க? நான் குடுத்த கிஸ் எனக்கு திருப்பி வேணும். அப்பதான் நான் போவேன். அப்படின்னு அடம் பிடிக்கிறீங்க. நம்ஜூனும் சரின்னு சொல்லி உங்கள கிஸ் பண்ணுறதுக்கு உங்க பக்கத்துல வாரான். நீங்க அப்படியே நம்ஜூனர நெக்க அப்படியே ரவுண்ட் பண்ணி புடிக்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவன் அப்படியே உங்க ஹிப்பில் கையை வச்சு அவன் பக்கத்தில் இழுக்கிறான். "அ அ அது நீ தானே கேட்ட, வாங்கிட்டு போ" அப்படின்னு உங்கள் பக்கத்தில் வரான். உங்களுக்கு நான் பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஏண்டி கிஸ்ஸை கொடுக்கல இன்னும்? இதுக்கு முன்னாடி இப்படி மூச்சு வாங்குற? அது 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 வந்து அப்படின்னு சொல்கிறீங்க. சடனாக நம்ஜோன் உங்கள் லிப்பை கேப்சர் பண்ணுறான். அப்படியே சாஃப்டாக ஆரம்பித்து ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. நீங்களும் கொஞ்ச நேரத்துலேயே ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படியே 5 மினிட்ஸ் கிட்ட பயங்கர ரஃப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும். அப்படியே நம்ஜோன் உங்களை தூக்குறான். நீங்கள் அவனோட ஹிப்பில் உங்கள் 2 காலையும் ரவுண்ட் பண்ணிடுறீங்க. அப்படியே அந்த கிஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அப்படியே கீழே இறங்குறீங்க. போதும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஓடுறீங்க. நம்ஜூன் ஓடுறவங்களே தான் பார்த்து சிரிக்கிறான். அவனுக்குமே லைட்டாக உங்கள் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்கு. ஆனால் அதை அவன் சொல்லலை. இப்படி தான் டேஸை ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு நான் நம்ஜூனை டெய்லி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதனாலேயே நீங்கள் நைட்டு டெய்லி அவனை பார்க்க அந்த சந்துக்கு போவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே எப்பயும் நம்ஜூன் அங்கே தான் உட்காந்துருப்பான். இப்படி தான் உங்கள் லவ் ஸ்டோரி போயிட்டே இருக்குது. ஒரு நாள் நம்ஜூன் உங்கள்கிட்ட சொல்கிறான். வயன், சொல்லுங்க. நீ ஏண்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? நான் என்ன பண்ணேன்? இல்லை, நான் அவ்வளோ சொல்லியும் மறுபடியும் இப்படியும் வந்துக்கிட்டு இருக்க. பார்க்குறவங்க என்ன நினப்பாங்க? அதுலேயும் நான் ஒரு கிரிமினல். போலீஸ் என்ன தேடிட்டுருக்காங்க. ஆனால் அவங்களால கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நீ டெய்லி என்னை வந்து பார்க்குற. அதுதான் எப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா நீங்கள் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், போலீஸுக்கு தெரியல. ஓ, அப்போ போய் போட்டு கொடுக்க வேண்டியது தானே? என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நான் அப்படிலாம் நினைக்கல. சரி. ஆமாம், நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? எப்பயும் மாதிரி என்ன மறந்துடு, இங்கேருந்து போயிரு அப்படின்னா சொல்ல போகிறீங்க. அது தானே சொல்லுவீங்க. எனக்கு அது கேட்க வேண்டாம். ஏய், முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு, அப்புறமா பேசு. சரி சொல்லுங்க, என்ன சொல்ல போகிறீங்க? ஆமாம், உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு? அதான் நீ சொல்லவே இல்லை. ஏன் பிடிச்சிருக்குன்னா? அதான் கேட்டேன், உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு? தெரியலையே. ஆ, தெரியலங்க. நான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்தேன்னா அன்றைக்கி நீங்கள் உங்கள் தலையிலேருந்து ப்ளட்டு வந்துருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு பார்த்ததும். ஐயோ, நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அப்படியே நான் அன்றைக்கி ஃபுல்லாக உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னு தெரியல. அப்படி தான் அடிக்கடி நான் உங்களை பார்ப்பேனா, அப்போது எனக்கே தெரியாமல் எனக்குள்ளே வந்துடுச்சு. என்னது வந்துடுச்சா? என்னது? லவ்வு லவ்வு. ஓ, அப்படியா? எனக்கும் தெரியல. என்னது? அதான் நீ சொன்னியே, இந்த லவ்வு எப்படி மனசுக்குள்ளே வந்துச்சுன்னு. எனக்கு தெரியல. ஓகே, உங்களுக்கு என்ன தெரியல? இந்த கிறுக்கியை வச்சுக்கிட்டு எப்படி தான் காலத்தை ஓட்ட போகிறனோ. என்னது? ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அதுவா, அது வந்து வந்து அது வந்து அட சொல்லுங்க, என்ன வந்துன்னு. இங்கே வா, பக்கத்தில் வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் எழுந்து அவன் பக்கத்தில் போகிறீங்க. அவன் சடனாக உங்களை பிடிச்சி
அவள் லாப்பில் உட்கார வைக்கிறான். ஆ என்னங்க என்ன பண்ணுறீங்க? ஏன் நான் பண்ணக்கூடாதா? நீ தான் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னல. முதல்ல கையெடுங்க. நான் சொன்னேன்தான், ஆனால் இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? லவ் பண்ணுற பையன் பண்ணக்கூடாதா என்ன? நீ பாருங்கள், அது வந்துட்டு நான் மட்டும் லவ் பண்ணக்கூடாது, என்கிட்ட திருப்பி லவ் இருந்தால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் நான் லவ் பண்ணுவேன். மற்றபடி இப்படிலாம் நோ டச்சிங். கையெடுங்க, நான் போகிறேன். ஏய் உட்காரு. என்ன நீங்கள் மிரட்டுறீங்க? என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஆரம்பிச்சிட்டா. இப்போ யார் உன் மேலே லவ் இல்லைன்னு சொன்னான்? என்ன? இப்போ யார் உன் மேலே லவ் இல்லைன்னு சொன்னான்னு கேட்டேன். அப்போது ஆமாம், நான் லவ் பண்ணுறேன். என்னங்க சொல்கிறீங்க? உண்மையாவா? ஆமாம், உண்மையை தான் சொல்கிறேன். அவனை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ. ஐயோ, இந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனுமே சிரிச்சுக்கிட்டு பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா, இந்த ஸ்டோரி வந்துட்டு பெருசாக தீம் எதுவுமே இல்லை இதில். சும்மா ஜஸ்ட்டு மைண்டில் வந்துச்சு, அதனால தான் ரெக்கார்ட் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பாய்.